கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வாரம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 மீரா, இனி எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? என்கிட்ட கிட்ட எனக்கு எப்படி தெரியும்? நானும் உன் கூட தானே நிக்கிறேன். என்ன மீரா, இங்க நம்ம எதுக்காக வந்தோம்? நம்ம அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே வந்தோம். ஆனா வந்த வேலையை விட்டுட்டு பேர் எந்தெந்த வேலையோ பாத்துட்டு இருக்கோம். என்னடி பண்றது? அப்பாவும் அவங்க சொல்றதுதான் கேக்குறாங்க. அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவர் மீரா. நம்ம இங்க வந்ததுக்கான வேலையே வேற, ஆனா இங்க வந்து செஞ்சுட்டு இருக்க வேலையே வேற. என்னடி இது? ஷைலுமா, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்பாவே போ சொல்லிருக்காரு. சோ நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, இந்த இடத்த விட்டு நகர முடியாது. எல்லாம் நம்ம நேரம்டி. எரிச்சலா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் என்ன குழு குழுனா இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நிக்கிறது? காலெல்லாம் வலிக்குது. எனக்குமே செம்மையா காலம் வலிக்குதுடி. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நின்னுட்டு இருக்கிறது? பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம்டி. வந்த வேலை ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணு. அதான் பேசாம வீட்டுல இருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா அப்பாதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கடைசியா இங்க நிக்க வச்சுட்டாரு. சரி சரி, ஆள் வராங்க, வாங்கன்னு கூப்பிடு. வாங்க வாங்க. வரோம். சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். வெல்கம். உள்ள போங்க. இந்த பன்னீர்லாம் தெளிக்க மாட்டீங்களா? அவசியம் உங்களுக்கு பன்னீர் தெளிக்கணும்னா எடுத்து தெளிச்சுக்கோங்க. ஷெமீரா, அமைதியா ரெடி. ஹே அம்மா, பாய பாரு, வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வருது. பெரிய பஜாரியா இருப்பா போல. என்ன பன்னீர் வேண்டாமா? ஷம்மா தாயே, உங்க சவகாசமே எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். ஷெமீரா, ஏன்டி இப்படி பண்ற? பின்ன என்ன, பன்னீர் தெளிச்சாதான் உள்ள போவானா என்ன? மீரா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. நம்ம நிக்கிறது எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்கு. இப்படி எல்லாம் பேசணும்னு வை, கண்டிப்பா கல்யாண வீட்டுக்கே வரமாட்டானுங்க. அப்படியே திரும்பி ஓடி போயிடுவானுங்க. ஓடுனா ஓடட்டும்டி, இவனுங்கெல்லாம் வரலன்னு யார் அழுதா? அடியே, இது என்ன நம்ம வீட்டு கல்யாணமா? நீ பாட்டுக்கு ஓடனா ஓடட்டுங்கிற. இந்த நேரம் சந்தான மாமா மட்டும் வந்தாருன்னு வை, கண்டிப்பா நம்ம அப்பா கிட்ட சொல்லி நம்மள சல்லியா பிரிச்சிருவாரு. இப்ப நான் என்னதானே பண்ணணும்? ஒழுங்கா வரவங்கள சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு கூப்பிடு. சரி, வேற என்ன பண்ண? கூப்பிட்டு தொலைக்கிறேன். மக்களே, மீராமா, ஷைலுமா, பாட்டி வாங்க வாங்க. என்ன மக்களே, கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வந்தேன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா வரவேற்பு உங்களோட தான் இருக்கு. ஐயோ பாட்டி, அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? நாங்க பாட்டுக்கு எங்க போக்குல அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கிச்சன்ல தான் இருந்தோம். இந்த சந்தான மாமா தான் வந்து வெல்கம் பண்றதுக்கு வெல்கம் கேர்ள்ஸ் வரவே இல்ல, அவங்க வர வரைக்கும் இங்க வந்து நில்லுங்க அப்படின்னாங்க. அது சரி, உங்க அப்பா என்ன சொன்னா? அப்பா என்ன சொல்ல போறாரு? சந்தான மாமா சொன்ன உடனே போய் நில்லுங்க அப்படின்ட்டாரு. நாங்களும் வேற வழியே இல்லாம வந்துட்டோம் பாட்டி. சரி மக்களே, அடுப்பாங்கல்ல நின்னு வேலை பாக்குறத விட இது கொஞ்சம் ஈஸியான வேலைதான். பாட்டி, எங்களுக்குலாம் இது ஈஸியாவே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மீரா, இதுல என்னடா கஷ்டம் இருக்க போகுது? வரவங்க எல்லாம் சும்மா வந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு சில பேர் எல்லாம் வம்புலுக்கிறதுக்குனே வராங்க. எது வம்புலுக்குறானுங்களா? அதுவும் உங்ககிட்டயா? ஆமா பாட்டி, என்ன பண்றது, கல்யாண வீடா போச்சு, எதுவுமே பேச முடியல. சரி சரி மக்களே, நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா பாட்டி? ஆமா ஷைலுமா, நீயா இருக்கட்டும் மீராவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பாட்டி, எப்போதுமே கம்மியா புகழ்வீங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப புகழ்ற மாதிரி இருக்கு? அடியே, உனக்கு எப்போதுமே நக்கல் தான். சரி பாட்டி, இந்தாங்க சந்தனம் எடுத்துக்கோங்க. சரி மக்களே, நான் உள்ள போய் பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறேன், நீங்க உள்ள வாங்க. என்ன? சரி பாட்டி. அம்மாடி, நான் சொல்ல மறந்துட்டே பாரு. ஷைலஜா, உங்ககிட்ட குத்து விளக்குக்கு ஒரு சீட்டு வாங்கி வைக்க சொன்னேன்மா, வாங்கி வச்சியா? ஆமா பாட்டி, வாங்கி வச்சேன். இன்னைக்கு சாயந்தரம் தான் குத்து விளக்கு பூஜை. என் மருமக ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளை குத்து விளக்கு பூஜையில கலந்து வைக்கணும், அதுக்குதான் சீட்டு வாங்கி வைக்க சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்களா? ஆமா மக்களே, எப்படி சாயந்தரம் விளக்கு பூஜைக்கு என் மருமகளை கூட்டிட்டு வருவேன், அப்ப காட்டுறேன். சரி பாட்டி, உங்களுக்காக தான் எக்ஸ்ட்ராவா 2 சீட் வாங்கி வச்சிருக்கேன். சரி மக்களே, நான் வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கிறேன். சரி பாட்டி. என்னடி, பாட்டி வீட்டுக்கு விருந்தாடி எல்லாம் வந்திருக்காங்களா? அதானே, ஆனா நமக்கு எதுவும் தெரியல. நம்ம எப்போது கிச்சன்லயும் தோட்டத்திலயும் இருந்தா எப்படி தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். ஆனா பாட்டியோட மருமகளை கண்டிப்பா பாத்துடணும். பாட்டிக்கு மருமகனா கண்டிப்பா பெரிய ஆளா தானடி இருப்பாங்க. ஆமா, எப்படி நம்ம அம்மாவோட ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவோட ஏஜா? அவ்வளவு பெரிய ஆளாவா இருப்பாங்க? அடியே, ஐ திங்க் அம்மாவோட எல்லாம் ஏஜ் அதிகமா தான் இருப்பாங்க. ஆனா பாட்டி என்னமோ வயசு பண்ண சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஷைலுமா, நமக்கு தான் அவங்க வயசானவங்க, ஆனா பாட்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணு தானே, அதான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு போறாங்க. ஓ அப்படியா? சரி சரி. ஆமா ஷைலஜா, சிவனுங்களா? டேய், என்னடா இது, இவளுக்கு எங்க? டேய், எனக்கு என்னடா தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். வாவ், வில்லேஜ் கேர்ள்ஸ்னா வில்லேஜ் கேர்ள்ஸ் தான். செம கியூட்டா இருக்காங்களா மச்சான்? என்ன கிரண், ஒண்ணு புரியலையா? என்ன மச்சான், உண்மையா தானே சொன்ன? செம கியூட்ல. டேய் அமைதியாடுறா. சே, ஒரு அழகா ரசிக்கிறது கூட நமக்கு உரிமை இல்லப்பா.
கிரண் சரிடா வாய மூடிட்டேன் போதுமா? ஷைலு இவனுங்க எப்படி இங்க வந்தானுங்க? மீரா கத்தாதடி, எதுக்கு கத்துற? எவன் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும், கரெக்டா அவனே வந்து நிக்கிறான் பாரு, காருவா பையன். மீரா கொஞ்சம் பொறுமையா பேசு. இது நம்ம வீடுல, நம்ம கல்யாண வீட்டுல வேலை பார்க்க வந்திருக்கோம். சோ எல்லாரையும் எப்படி வெல்கம் பண்ணுவியோ அதே மாதிரி பண்ணு. எத இவனை நான் வெல்கம் பண்ணுமா? வேற வழி இல்லடி. இங்க பாரு ஷைலு, என்னால இவனை கூப்பிட முடியாது. மீரா கொஞ்சம் பொறுமையா பேசுடி, அவங்க காதல் எது விழுந்துற போது. விழுந்தா விழுகட்டும், இவனுங்களை பார்த்தா என்னால பயப்பட முடியாது. அடியே நான் ஒன்னும் இவனுங்களை பார்த்து பயப்பட சொல்லல. இப்போ நம்ம வந்திருக்கிறது வேலை பார்க்கறதுக்கு. சோ இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோடி. இவனுக்கு கொழுப்ப பத்தியா? சரி சரி கோபப்படாத மீரா, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்க நம்ம வந்திருக்கிறது வேலை பார்க்கறதுக்கு தான். சோ அவனுங்க என்னதான் வெறுப்பேற்றினாலும் நீ கண்டுக்கவே கண்டுக்காத. ஹலோ என்ன இப்படி பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல எனக்கு புரியல. பாத்துட்டே இருந்தனா வேற என்ன பண்ணணும்? இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? வரவங்கள வெல்கம் பண்றதுக்கு. அப்போ பண்ணுங்க. என்ன பண்ணணும்? அதான் எல்லாரையும் எப்படி வெல்கம் பண்ணியோ அதே மாதிரி பண்ணு. ஷைலு பாத்தியா அவனுக்கு கொழுப்ப எப்படி பேசுறான் பாரு. ஆனா இவனுக்கு இருக்க திமிரெல்லாம் வேற யாருக்குமே இருக்காது. கண்டிப்பா சொல்றேன் ஷைலு, இவன் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள இவன் திமிரை நான் அடக்கி காட்டுறேன்டி. சரிடி கோவப்படாத, இதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சோ இப்ப இவனுங்க வந்திருக்கிறது இந்த கல்யாண வீட்டுக்கு. எல்லாரையும் எப்படி வெல்கம் பண்ணியோ அதே மாதிரி பண்ணு. எனக்குலாம் இவனுங்க மூஞ்ச முதல்ல சரியான டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் இவனுங்களுக்கு வெல்கம் ஒண்ணுதான் குறை. சரிடி பல்ல கடிச்சிட்டு பண்ணு, வேற என்ன பண்றது? வேற என்ன பண்ணி தொலைக்கிறேன். ஹலோ என்ன வெல்கம் பண்ணுவீங்களா இப்படி? இல்ல மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரையாவது கூப்பிடணுமா? வாங்க. வாங்கண்ணா. ஐயோ எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி தானே கூப்பிடுறேன். இவன் என்னடி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான்? மீரா முதல்ல கோவப்படாதடி, அவனுங்க வேணுங்கனே தான் வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் நீ கவுண்டோனா இரு. அப்பா இருக்காரு மறந்துடாத. அப்பா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆனா இவனுங்க என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டு இருக்கானுங்க. ஹலோ ஒண்ணுதான், என்ன வாங்கன்னா போதுமா? வேற என்ன பண்ணும்? ரொம்ப ஆட்டிடியூட் அதிகமா இருக்கே. இப்படி எல்லாம் ஆட்டிடியூடா கூப்பிட்டா எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன நிர்மல், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப எப்படிதான் கூப்பிடணும்ன்றீங்க? எப்படி கூப்பிடணும்னு எங்க கிட்டே கேட்டா நாங்க எப்படி சொல்றது? மாப்பிள்ளை வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா என்ன? கிரண் மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிடுறா. ஐயோ வேணும்னே படுத்திட்டு இருக்கானுங்கடி. எனக்கும் தெரியும்டி, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல. வாங்க சார் சந்தனம் எடுத்துக்கோங்க. கேக்கல. வாங்க சார் வாங்க சந்தனம் எடுத்துக்கோங்க. சத்தமா கேக்கல. மச்சான் என்ன மச்சான் என்ன நடக்குதுங்க? அவன் என்ன அந்த பொண்ணு இந்த ஓட்டு ஓட்டுறான்? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா. எது காரணமா எனக்கு புரியல. நம்ம நேத்து தான் அந்த ஊருக்கே வந்தோம், அதுக்குள்ள 2 ஃபிகரே உசார் பண்ணிட்டீங்களா? எது இவளுக்கெல்லாம் நாங்க உசார் பண்றோமா? இவளுக்கெல்லாம் பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. இவளுக்கெல்லாம் சரியான பஜாரி. எது பஜாரியா? எனக்கு புரியல. என்ன மச்சான் வந்தோடனே உங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இது வரைக்கும் எதுவும் பண்ணாம தான் இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவமே இருக்கு. சூப்பர் மச்சான், நானும் ரெடியா இருக்கேன். ஹலோ ஒன்னதான் கேக்கல, சத்தமா சொல்லு. இதுக்கு மேல எப்படி சத்தமா சொல்றது? பஜாரி மாதிரி கத்தத்துக்கு மட்டும் தொண்டையை கிளிக்கிறல, அதே மாதிரி இதையும் சத்தமா சொல்லு. சிவனா மொவனை இருடா, நான் உன்னை பாத்துக்கிறேன். என்ன சத்தமா கூப்பிடுறியா இல்ல மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிடுவா? வாங்க சார் வந்து சந்தனம் எடுத்துக்கோங்க. என்னன்னா வாங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னியே திரும்ப சொல்லு. சார் வாங்க சார் வந்து சந்தனம் எடுத்துக்கோங்க. இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. எது மிஸ்டேக்கா? ஆமா மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக்? இதோ இப்ப கூட ஒரு ஆட்டிடியூட் வெளில வருது. இதுதான் மிஸ்டேக். ஆமா ரோஹித் நீ கரெக்டா சொன்னடா. வெல்கம் பண்றவங்கன்னா சிரிச்சுட்டே பண்ண வேண்டாம். இப்படியா முறைச்சுக்கிட்டே வரவங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்க? என்ன அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னது கேட்கலையா என்ன? மீரா சிரிச்சுட்டே கூப்பிடுறே. இங்க பாரு ஷைலு, அவனுங்க வேணுங்கனே பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கும் தெரியும் மீரா, ஆனா என்ன பண்றது? அவனுங்க தான் வேணுங்கனே பண்றானுங்கன்னு தெரியுதுல, நீயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன். என்னடி அட்ஜஸ்ட் பண்ணி போறது? அதான் வாங்கன்னு கூப்பிட சொன்னா கூப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து சிரிச்சிட்டு கூப்பிடலையா முறைச்சிட்டு கூப்பிடலையான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. சரிடி கோவப்படாத, கூப்பிடு. இனி எத்தனை தடவை கூப்பிடுறது? ஹலோ என்ன கல்யாணத்துக்கு வந்த கெஸ்டா இப்படிதான் நிக்க வச்சுட்டே இருப்பீங்களா? சட்டு புட்டுன்னு வெல்கம் பண்ணா நாங்களும் உள்ள போவோம்ல. ஆமா எவ்வளவு நேரம் நாங்களும் வெளியே நிக்கிறது. சீக்கிரமா உங்க ஒர்க் முடிச்சீங்கன்னா நாங்கள் கிளம்புவோம்ல. வாங்க சார் வெல்கம். ஐ திங்க் நிர்மல் இதுலயுமே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குடா. ஆமா ரோஹித் இதுலயுமே மிஸ்டேக் இருக்குதான். டே ரோஹித் ரொம்ப ஓவரா போறடா. இருடா இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு இந்த வெல்கமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இன்னும் என்னதான் சார் பண்ணணும் உங்களுக்கு? ஹலோ ஜஸ்ட் கூல், நாங்க கெஸ்ட். மறந்துடாத கெஸ்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா? ஐயோ இந்த கருவா பையன் ரொம்பவே படுத்தி வைக்கிறான். மீரா நீ கோவப்படாதடி, நீ கோவப்படதான் ஓவரா பண்றான். நீ ஜஸ்ட் கூலா ஹேண்டில் பண்ணு, கண்டிப்பா அவனே போயிடுவான். இதுக்கு மேலே அவனுக்கு என்னதானே பண்ணணும்? இரு அவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்கலாம். ஹலோ என்ன ப்ராப்பரா வெல்கம் பண்ணுவீங்களா இப்படி? இல்ல மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடணுமா? இவனுங்க என்ன ரொம்ப வெறியத்து பாத்துட்டு இருக்கானுங்க. சரி மீரா கோவப்படாத, நான் தான் சொன்னல அவனுங்க எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம திருப்பி கொடுக்கலாம். ஹலோ எங்களுக்கு டைம் ஆகுது, உங்ககிட்ட இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சரி சார் இப்ப என்னதான் பண்ணணும் உங்களுக்கு?
என்ன என்ன பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கா? ஏன் வெல்கம் பண்ற உனக்கு தெரியாதா எப்படி வெல்கம் பண்ணணும்னு? தெரியல, சொல்லிக் கொடுங்க, கத்துக்கிறேன். நிர்மல், இந்த மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க சரியே இல்லடா. வெல்கமே பண்ண தெரியாத பொண்ணுங்களை எல்லாம் வெல்கம் ஏரியால நிக்க வச்சிருக்காங்க. சிவனா கருவா பையில இருடா, உன பாத்துக்கிறேன். ஹலோ சார். என்ன இல்ல, இப்படியே இடத்த அடிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க? அது எவ்வளவு நேரமா இருந்தாலும் ப்ராப்பரான வெல்கம் இல்லாம நாங்க உள்ள போக மாட்டோம். சரி சார், உங்க ப்ராப்பர் வெல்கம்க்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்றோம். கை எடுத்து கும்பிட்டு பணிவா சிரிச்சுக்கிட்டே வெல்கம்னு சொல்லு. எது? என்ன சொன்னது கேட்கலையா? என்ன இல்ல, நீங்க என்னமோ சொன்னீங்க, அது எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. உனக்கு கரெக்டா தான் கேட்டிருக்கு. நீ என்ன கேட்டியோ அதுதான் நான் சொன்னேன். குயிக் ஃபாஸ்ட் இப்படின்னு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்களும் உள்ள போகணும்ல. ஷைலு. ஹே மீரா, ஒரு வணக்கம் தானே, டக்குன்னு வச்சிரு, அவ்வளவுதான். ஷைலு, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நான் கை எடுத்து கும்பிட்டு அவனுங்களுக்கு வணக்கம் வைக்கணுமா? நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? ஜஸ்ட் வெல்கம் பண்றதா நினைச்சுக்கோ. அவனுங்க அப்படிதானே மீன் பண்ணி சொல்றானுங்க. அவனுங்க எதையாவது மீன் பண்ணிட்டு போறானுங்கடி, நீ ஏன் அதை கண்டுக்கிற? நீ ஜஸ்ட் எல்லாரும் எப்படி வெல்கம் பண்ணுவியோ அதே மாதிரி பண்ணு. இதெல்லாம் என் தலை எழுத்து. காலையில யார் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. போய் இந்த ஏழ்றைங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். சரிடி, கோவப்படாத. என்ன வெல்கம் பண்ணுவியா? அப்படி வெல்கம் சார், வாங்க. போதுமா? வணக்கம் சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இதை கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னா நல்லா இருக்கும். என்ன நிர்மல், நான் சொல்றது கரெக்ட் தானடா? ஆமாடா, கரெக்ட் தான். வாங்க சார், வெல்கம். இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க? வாங்க. வரேன்டா. என்ன இப்படி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன சார் பண்ணணும்? இந்த தட்டெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? வரவங்கள வெல்கம் பண்றதுக்கு. அப்ப பண்ணு. என்ன பண்ணணும்? எதுக்காக உன்னை இங்க நிக்க வச்சிருக்காங்க? ஏய், ஏங்க என்னதான் பண்ணிருக்கீங்க? அட பாவி மச்சான், என்னையா பண்ணி வச்சிருக்க? ஐயோ, ஹோ, இது எங்களுக்கா? நாங்க எடுத்து வச்சுக்கணுமா? ஏங்க திடீர்னு தட்டை நீட்டி ஊன்னா எனக்கு என்னங்க தெரியும்? சரி, உங்களுக்கு தான் வச்சுடணுமோன்னு நினைச்சு வச்சு விட்டேன். நல்ல ஆள் இருக்க இலக்காரத்துல வச்சு விடுவீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க உங்க மேல மிஸ்டேக் வச்சுட்டு எங்க கிட்ட கோபறீங்க? நீங்க பாட்டுக்கு தட்டை நீட்டி ஊன்னா எனக்கு எப்படி தெரியும்? டே ரோஹித், இதெல்லாம் ஒண்ணுமே சரி கிடையாது. வரவேற்பு ஒன்னும் சரியில்லை. மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிடுறா. அடியே ஷைலு, என்னடி என்னை சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப மட்டும் உங்க மாப்பிள்ளையோட அப்பா கூப்பிட்டானுங்கன்னு வை, அவ்வளவுதான். டே, கூப்பிடுறா மாப்பிள்ளையோட அப்பாவை. ஏங்க இருங்க, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? இல்ல இதெல்லாம் சரியில்லை. வாய் சொல்ற விஷயத்த முகம் சொல்ல மாட்டேங்குது. சோ இதெல்லாம் எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டே ரோஹித், மாப்பிள்ளையோட அப்பா கூப்பிடுறா. மொவனே, நீ வேணுங்கனே தான் அப்பலாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன தொட்டு சந்தனம் பூசினது இல்லாம ஓவரா பண்றியா? மொவனே இருடா, நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு சந்தனம் பூசினவே உடச்சுதான் அனுப்புவேன். பொறுக்கி ராஸ்கல். ஹலோ, என்னங்க ரியாக்ஷன் ஒன்றும் சரியில்லை. ரோஹித், மாப்பிள்ளையோட அப்பா கூப்பிடுறா. என்ன டோலிஸ், நீங்களே ரியாக்ஷன் மாத்துறீங்களா இல்ல மாப்பிள்ளையோட அப்பா தான் கூப்பிடணுமா? ஷைலஜா, வெல்கம் சார், உள்ள போங்க. ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. பொறுக்கி, இவனுக்கு ரியாக்ஷன் ஒண்ணு மட்டும் தான் கேடு. இருடா, இன்னைக்கு நீ பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா உன்னை நான் சேர்த்து வச்சு ஒரு நாள் பண்ணல. என் பேர் சைலஜாவே இல்ல. வேற பேர் சூஸ் பண்ணி வச்சுக்கோ. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டேக்கிறேன், வாட போலாம். என்ன டோலிஸ், வரட்டுமா? கருவா பையலே, இருடா, உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். கர்ணன், என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க. சும்மா எல்லா விஷயத்துக்கும் ரீசன் சொல்லிட்டு. ஷே கர்ணன், ஒரு 2 days கூட நான் இல்லாம உங்களால மேனேஜ் பண்ண முடியாதா? எத்தனை மிஸ்டேக், எத்தனை எரர், என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. மார்னிங்ல இருந்து எனக்கு ஒரே பிரஷர் தான். என்ன கர்ணன், ஹால் இல்லைன்னா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ விக்ரம் சார், அப்படிலாம் இல்ல சார், வேலைதான் சார் போயிட்டு இருக்கு. இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எதையுமே பினிஷ் பண்ண மாதிரி தெரியல. இல்ல சார், கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் முடிச்சிருவோம் சார். ஸ்டாப் இட் கர்ணன், நேத்துல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது வந்து சார், சார் எனக்கு ஈவினிங் வரைக்கும் மட்டும் டைம் கொடுங்க சார். கண்டிப்பா நான் முடிச்சிருவேன் சார். சார் கர்ணன், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். கால் கட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். திரும்பவும் அதே கோல் சவுண்டா? அவ இங்க எங்கேயோ தான் இருக்கா. கண்டிப்பா இன்னைக்கு அவளை கண்டுபிடிச்சாகணும். விக்ரம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? போய் ஒரு கொலு சவுண்ட வச்சு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கா? ஆமா, நான் எதுக்காக இந்த கொலு சவுண்டுக்கு இந்த அளவுக்கு ஆஃபர் ஆகுறேன்? ஸ்டாப் இட், வாட் தி ஹெல்? எனக்கே இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கண்டிப்பா இன்னைக்கு அவ யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். இசை அக்கா, சொல்லுக்கா. எங்க இசை போயிட்டு இருக்கா? இங்கதான்க்கா குமார் மாமா குங்குமம் வாங்கிட்டு சொன்னாரு. அதான் அஞ்சாத்த கிட்ட போய் கேட்கலான்னு போறேன். ஓ அப்படியா? ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்றியா? இதை போய் மாப்பிள்ள ரூம்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நான் குங்குமம் வாங்கிட்டு இங்கே வந்து வெயிட் பண்றேன். நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. சரி இசை.
இந்த தடவை மிஸ் ஆயிட்டாளா? ஷிட், யாருடா அவ இப்படி அலைய வச்சிட்டு இருக்கா? சார் என்னாச்சு சார், தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா? இல்ல, நோ தேங்க்ஸ். என்ன அவரு திடீர்னு தலைதறிக்க ஓடி வந்தாரு? இப்ப என்னத்தை யோசிச்சுட்டு நிக்கிறாரு? ஒன்னும் புரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். என்னவ மிஸ் ஆயிட்டே இருக்கா? இன்னைக்காவது முகத்தை பார்த்தலான்னு பார்த்தா முடியல. அவதான் இவளா, இவதான் அவளா, எதுவுமே புரியல. ஆனா அந்த கொலுசு சத்தம் மட்டும் என்னை ஓவரா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஹாய் மச்சான். இவ யாரா இருப்பா? மச்சான். சொல்லிக்கிறேன். எப்போ வந்த? எது எப்போ வந்தனா? மச்சான், அப்ப நான் பேசினதே கால் விழுக்கலையா உங்களுக்கு? இல்லடா, நான் வேற ஒரு மைண்ட் தாட்ல இருந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? நானும் சும்மா தான் மச்சான் வந்தேன். உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஓவரா திங்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன எதுன்னு கேட்டு கிளியர் பண்ணலான்னு வந்தேன். ஆமாடா, எனக்கு ஒன்னு இதுல ஒரு விஷயம் மண்டக்குள்ள கடந்து ஓடிட்டே இருக்கு. பாருடா, என்ன விக்ரம் மச்சான், எப்போதுமே கூல் பர்சனா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் மண்டக்குள்ள கடந்து ஓடுதுன்னா அது கண்டிப்பா ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க மச்சான், நானும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அது உனக்கு சொன்னா புரியுமான்னு தெரியலடா மச்சான். அதெல்லாம் எனக்கு எதுவா இருந்தாலும் புரியும். மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. சரி கிரண், உனக்கு கோல்ஸ் சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியுமா? என்ன மச்சான், என்ன கேள்வி இது? கோல்ஸ் சவுண்ட்னாலே சலக்கு சலக்குன்னு தானே இருக்கும். ஆமாண்டா, அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன மச்சான் சொல்லுங்க. இல்லடா, அது வந்து என்ன மச்சான், அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு. தயங்காம சொல்லுங்க. இல்ல, எல்லா கோல்ஸ்ல இருந்து ஒரே மாதிரி தான் சத்தம் வருமா என்ன? என்ன விக்ரம் மச்சான், கோல்ஸ் மேட்டர் விடவே மாட்டீங்க போலயே. டேய் சொல்லுடா. ஆமா மச்சான், எல்லா கோல்ஸ்ல இருந்தும் சலக்கு சலக்குன்னு தான் சவுண்ட் வரும். ஆனா நேத்துல இருந்து என் காதுல ஒரு கோல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அதுவும் டிஃப்ரெண்டான சவுண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அந்த கோல் சத்தம் எப்பெல்லாம் கேக்குதோ அப்பெல்லாம் நான் என்னையும் மறந்துறேன்டா. வாட், என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமாடா, நேத்துல இருந்து ஒரு கோல் சவுண்ட் என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த சவுண்டை நான் எப்பெல்லாம் கேட்கறனோ அப்பெல்லாம் என்னையே மறந்து அதை நான் தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ கன்ஃபார்ம் மச்சான். என்னடா, என்ன கன்ஃபார்ம்? அதான் மச்சான், லவ்வா மச்சான், லவ் இல்ல, லவ். நினைத்தாலே இனிக்கும். எது இனிக்குமா? ஆமா மச்சான், லவ்னு சொன்னாலே இனிக்கும். போடா மடையா, உங்ககிட்ட போய் கேட்ட பாரு. விக்ரம் போய் இவன்ட்ட சொன்ன பாரு, கோல் சத்தத்தை பத்தி கேட்டா லவ் இனிக்கும் அது இதுன்னு இருக்கான். இவன்ட்ட பேசின டைமுக்கு அவளை தேடி இருந்தா கூட அவன் முகத்தை பார்த்து இருந்திருக்கலாம். ரைட்டு, விக்ரம் மச்சா ஏதோ ஒரு தாமணியில விழுந்துட்டார் போலயே.